லூக்கா சுவிசேஷம் 15:17 நீங்க படிக்கும்போது இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் வஸ்திரம் மாறல, இவனுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், ரெண்டு மாறி. ஆனா முதல்ல இளையகுமாரனுக்கு புத்தி தான் தெளிஞ்சது முதல்ல. அப்புறம் தான் வீட்டுக்கு வந்த பிறகு வஸ்திரமே அப்பா கொடுக்கிறாரு. இளையகுமாரனை பார்த்தா வெளியில அவன் மாறாதவனாகத்தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள மாறிட்டான். புத்தி தெளிஞ்சிருச்சு. என் தகப்பனார் வீட்டில் எத்தனை பேருக்கு ஆகாரம் இருக்கிறது, நானும் பசியால் வாடுகிறேன்னு புத்தி தெளிஞ்சிருச்சு. நான் செய்த தவறுன்னு மனசுல உணர்ந்துட்டான் பாருங்களேன். உள்ளான மாற்றம் முதல்ல ஏற்பட்டுருச்சு, வீட்டுக்கு வந்த பிறகு வெளியான மாற்றம் வந்துருச்சு. அப்படின்னா முதல்ல தேவை என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், முதல்ல எது தேவை? வஸ்திரம் தரித்தலா, புத்தி தெளித்தலா? முதல்ல புத்தி தெளிஞ்சிட்டுனா அப்புறம் வஸ்திரம், புது வஸ்திரம் கிடைச்சிடும். வெளித்தோற்றம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தன் வாழ்க்கை எப்போ ஒப்பு கொடுக்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் புத்தி மாறும்போது, மனது மாறும்போது வெளியான வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும்.